கடகலக்ன கடகராசி நேயர்களே, இந்த வருடத்தின் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கேதுவின் 11வது இடத்திலிருந்து உங்களுடைய ராசி பலன் பார்ப்போம். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்க போகிறார். சந்திரனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பணத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பணம் வரவுகள் இருக்கும். எப்படி இருக்கும்? சந்திரனை சனி பார்க்கிறார். அப்போது சந்திரனை சனி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? முன்ன பின்ன இருக்கும். 8ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அப்போது முன்ன பின்ன இருக்கும். ஆனால் 8லேருந்து பார்க்கக்கூடியதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல பணம் வரும். அது ஒரு குருட்டு யோகம்னு சொல்லலாமா? அந்த யோகங்கள் உங்களுக்கு உண்டு. திடீர் அதிர்ஷ்ட பணங்கள் உண்டு. சரி, எங்களுக்கு நெகட்டிவாக ஒன்றும் இல்லைங்களாங்க. ஏன்னா நெகட்டிவ் இருக்குது, ஆனால் அதுவே பாசிட்டிவ் தான். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் 6இல் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா ருண ரோக சத்ரு அப்படிங்கிற இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? மீனிங் என்ன? உங்களுக்கு கடன் உண்டு, உங்களுக்கு வியாதிகள் உண்டு, நோய்கள் உண்டு, உங்களுக்கு வழக்குகள் உண்டு. ஆனால் சூரியனை சேர்ந்து இருந்ததால் இது எல்லாத்தையும் வெற்றி கொண்டு விடுவீர்கள். எப்படி? தைரியம் உண்டு. உங்கள்கிட்ட மனோதைரியம் நிறைய இருக்கும். நார்மலாகவே கடகத்தில் சந்திரன் அப்படின்னா மனோகாரகன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மனோகாரகன் 2லே அமர்ந்து உங்களுடைய நிலைப்பாடை மாற்றி விடுவார். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்க போகிறார், 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்க போகிறார். அப்படின்னா என்னாகும்? 9 ராகு 3 கேது அப்படின்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணிடணும். வேறு வழி இல்லை. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டால் வம்பில் மாட்டி விடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால் வார்த்தையை கொஞ்சம் கவனித்து வேணும். அந்த மீனத்தில் ராகு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். மீன ராசியில் ராகு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்த ராகு உங்களுக்கு தோஷத்தை கொடுக்குறார். என்ன தோஷம்? பித்ரு தோஷத்தை கொடுக்குறார் அப்படின்னு தெரிகிறது. அப்போது தந்தை வழியான ஒரு உபாதைகள் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது தவிரவும் மூதாதையர்களுக்கும் முதியோர்களுக்கும் உதவி செய்யுங்கள். ரைட். இந்த தர்ப்பணம் சொல்லுவோம் இல்லையா? அமாவாசை தர்ப்பணங்கள், மாத தர்ப்பணங்கள், இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இந்த தர்ப்பணத்தை அழகாக செய்து விடுங்கள். முடிந்தால் சேது அப்படிங்கிற சேது கரைன்னு சொல்லுவாங்களே ராமேஸ்வரம் பக்கத்தில், அங்கே போய் ஒரு வாட்டி சமுத்திரத்தில் குளித்து எழுந்து வாருங்கள். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ராகு உங்களுக்கு நிவர்த்தியான பலனை கொடுப்பார். ஏன்னா கேது உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறார். இந்த 9ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மறைவான பொருளை வெளிக்கொண்டு காட்டுவார். பூர்வ புண்ணிய பிறகு உங்களுக்கு ஒரு தொழில் விருத்திக்கான வழிகளை கொண்டு வருவார். 10ல் ஒரு பாவியான இருக்கணும்னா பாவியே இல்லை, நல்லவரே இருக்கார். குரு போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 10ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் பதவி மாற்றங்களை கொடுப்பார். ஸோ அதுவும் நடக்க போகிறது. ஸோ இடமாற்றங்கள் உண்டு. அதனால் இந்த வருஷம் நல்ல சுபிட்சமான வருஷமாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இதை மனதிலையும் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு இந்த வருடத்தை எல்லோரும் சுபிட்சமாக நடத்த வேண்டும். வாழ்க வளமுடன்.